ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சீபாங் ஃபோர்டெலோடைய ரோட்ரி ஆயில் சீல் பேரிங் எல்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செயினுடைய டோரை கட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக 6 mm போல்ட் இருக்கும். எல்லா போல்ட்டையும் கட்டிடுறோம். எல்லா போல்ட்டையும் கட்டினதும் ரோட்டரியில் ஆயில் இருந்துச்சுன்னா ஆயில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் ஃபால்ட் வரதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயில் சீலு இல்லைனா பேரிங் ரெண்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிடும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா 6207 நம்பர் பேரிங்கும், ரைட் சைடில் 6307 நம்பர் பேரிங்கு தான் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ரோட்டரியுடைய பேரிங்கை எப்படி போவதை தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா ரோட்டரியுடைய ஆயில் ஒரு போகத்துக்கு ஒரு டைம் செக் பண்ணினே இருங்க ஃப்ரெண்ட்ஸ். குறை சொல்ல ஊற்றிக்குங்க. பாருங்கள் ஆயில் எவ்வளோ திக்காகிட்டுருக்கு. கூட லைட்டாக ஷேர் மிக்ஸ் ஆகிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இந்த ரோட்டரியை பிரிக்கிறோம். பேரிங் ஷாஃப்ட்டு ஷேக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேக் ஆச்சுனாலே பேரிங்கும் ஆயில் சீலை மாற்றிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் டோர் ரிமூவ் பண்ணியாச்சு. லாக் நெட் இருக்கும். மேலே ஒரு லாக் நெட்டு, கீழே ஒரு லாக் நெட் இருக்கும். முதல்ல லாக் வாசரில் அன்லாக் பண்ணுறோம். இதை அன்லாக் பண்ணிவிட்டு லாக் நெட்டு ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள் லூஸ் பண்ணிவிட்டு கழட்டி எடுத்துடலாம். லாக் வாசர், அதுக்கப்புறம் உள்ளே ஒரு வாசர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கும் அதேமாதிரி லாக் அன்லாக் பண்ணுறோம் லாக் வாசரை. பாருங்கள் லாக் நட்டு கழட்டி எடுக்கிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 வாசரும் எடுத்துட்டோம். பாருங்கள் செயினும் கீரும் ரிமூவ் பண்ணுறோம். பாருங்கள் வெளியே எடுத்தோம்னா வந்துடும். நெக்ஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற பேரிங் கேஸை கட்டுறோம். பாருங்கள் அந்த கப்பு கட்டினாலே உள்ள பேரிங் நல்லா இருக்கா இல்லையான்ட்டு தெரியும். இதுக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு டைம் கழட்டி கிரீஸ் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் பேரிங் அவ்வளோ சீக்கிரம் போகாது. பாருங்கள் பேரிங்கே கொட்டிகிட்ருக்கு, பால்ஸ்லாம் போயிட்டுருக்கு. சுத்தமாக போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் பேரிங்கு. நெக்ஸ்ட்டு 18-19 ஸ்பேனர் வச்சு மேலே இருக்கிற 2 போல்ட்டு கட்டுறோம். பாருங்கள் 2 போல்ட்டு கட்டிட்டு ஷாஃப்ட்டு வெளியே இழுத்தோம்னா வெளியே வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஷாஃப்ட்டு கட்டிட்டு அதில் இருக்கிற சிலிவெலாம் எடுத்துகிட்டு புது சிலிவ் இன்ஸ்டால் பண்ணிடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஆயில் சீல், பழைய ஆயில் சீல் எடுத்துகிட்டு புது ஆயில் சீல் இன்ஸ்டால் பண்ணுறோம். பாருங்கள் புது ஆயில் சீல் போட்டு ஃபிட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பெரிய ஆயில் சீல், ரெண்டாவது பெரிய ஆயில் சீல் தான் ஃப்ரெண்ட்ஸ். இது சைனா வண்டின்றதுனால ரெண்டுமே ஒரே சைஸ் ஆயில் சீல் தான் வரும்.
பாருங்கள். நெக்ஸ்ட்டு பேரிங் கேஸில் வந்து சின்ன ஆயில் சீல் வரும், அதுக்கு 2 ஆயில் சீலும் ஃபிட் பண்ணிடுறோம். பாருங்கள், உள்ளே வச்சுட்டு வாசர் வச்சு அடித்தோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஃபுல்லாக தட்டினோம்னா உள்ளே போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சிலிவ் 2 பக்கமும் புது சிலிவ் வந்து ஃபிட் பண்ணுறோம். பழைய சிலிவ் எடுத்துகிட்டு புது சிலிவை ஃபிட் பண்ணிவிட்டு பேரிங் கேஸ் வந்து ஃபிட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், பேரிங் கேஸ் மாட்டிட்டு அது மேலே 6207 நம்பர் பேரிங் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த பேரிங் வெளியே வராதுக்கு சர்க்கிளிப் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பிளாஸ்டிக் கப்பு எடுத்துகிட்டு ஃபுல்லாக க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். பாருங்கள், க்ரீஸ் அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அவுட்ரு கப்பு பேக்கிங் வச்சு போடுறோம். மூணு 6 mm போல்ட்டு போடணும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்ஸ் mm போல்ட்டு போட்டு ஃபுல்லாக டைட் வச்சிடணும். மூணு போல்ட்டையும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு ரோட்டரியுடைய ஷாஃப்ட்டை வந்து பவர் டில்லரில் ஃபிட் பண்ணுறோம். பதினெட்டு சைஸ் 2 போல்ட்டை போட்டு டைட் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். மாட்டிட்டு 2 போல்ட்டையும் ஃபுல்லாக டைட் வச்சிடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், லெஃப்ட் சைடு ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ ரைட் சைடில் வரும். இந்த பக்கம் வந்து 6307 நம்பர் பேரிங் வந்து ஃபிட் பண்ணோம். பேரிங் ஃபிட் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு செயின் ஃபிட் பண்ணுறோம். பாருங்கள், மேலேயும் ஃபிட் பண்ணிவிட்டு கீழேயும் ஃபிட் பண்ணிவிட்டு செயின் அட்ஜஸ்ட்மெண்ட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நெட்டு போட்டு டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பெரிய வாசர் போட்டு லாக் வாசர் போட்டு லாக் நெட்டு போடுறோம். மேலேயும் அதே மாதிரி தான் வாசர் போட்டு லாக் வாசர் போட்டு லாக் நெட்டு போடுறோம். ரெண்டு நெட்டையும் ஃபுல்லாக டைட் வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ரொட்டேட் பண்ணி பார்த்துட்டு டைட் வைக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிற நெட்டையும் ஃபுல்லாக டைட் வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
2 நெட்டும் ஃபுல்லாக டைட் வச்சுட்டு லாக் வாசர் வந்து மடித்து விடணும். ரெண்டு லாக் வாசரை மடித்து விட்டு ரொட்டேட் பண்ணி பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து செயின் கேஸுடைய டோர் மாட்டுறோம். பாருங்கள், பேக்கிங் பிரித்து எடுத்துகிட்டு கிரீஸ் தடவிட்டு டோரில் வந்து ஒட்டுறோம். கிரீஸோ இல்லை செலாக்னா எது வேணாலும் அப்ளை பண்ணிவிட்டு பேக்கிங் வந்து மாட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ். டோர் வந்து ஃபிட் பண்ணுறோம், செயின் டோர். இது கைட் நம்பரே 6 mm போல்ட்டு ஃபுல்லாக போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்ற வீடியோஸ்லாம் கூட போய் செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஆல் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். 6 mm போல்ட்டு ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக போல்ட்டை டைட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து முடிஞ்சவரையில் சீப்பாங் பவர் டில்லர் யாருன்னா வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாத பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.